Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்சு மஃபின்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இந்த மஃபின்ஸை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கோடவே 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது ஆயிலையும் எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போது இது கூடவே ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ், அதை வந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணணும். நான் வந்து 1/4 கப் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது கேஸ்டர் சுகர். நீங்கள் முழுசாக சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்றதுனால சர்க்கரையை எப்போவுமே பொடிச்சு ஆட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணுங்கள். அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம ஒன்று கேக் ஃப்ளோர் இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆரஞ்சோட தோலை நல்லா துருவி ஆரஞ்சு ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது வந்து இந்த மஃபின்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் மறக்காமல் அதை ஆட் பண்ணிக்கிறது தான் குட் ஆப்ஷன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியானதுக்கு அப்புறமா அவனை இந்த சமயத்துலேயே நம்ம ப்ரீஹீட் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு 190 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு குட்டி குழிக்கரண்டி அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஃபின் கப்பில் ஒரு 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் ஆட் பண்ணதுக்கே எனக்கு வந்து ஒரு லைனர்ஸை விட்டு வெளியில் வந்துருச்சு கேக் பேக் ஆனதுக்கப்புறமா. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மஃபின் லைனர்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. மாவு எல்லாமே காலி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா பெருசாக இருக்கிற மஃபின்ஸ், அதனால் எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மஃபின்ஸ்க்கு வந்தது. சின்ன கப்பில் வச்சிங்கன்னா இதை விடவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு கப் கேக்ஸு. இப்போது இதை வந்து 190 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் இதை வந்து நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நான் வந்து ஈச் ஸ்டேஜில் இந்த மஃபின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்காக இப்போ காட்டியிருக்கேன். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லாவே ரைஸ் ஆகிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில அவனில் வந்து 15 மினிட்ஸ்லேயே கரெக்டாக அந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே பேக் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக தேவைப்படும். ஒரு வாட்டி டூத் பிக்கில் குத்தி பார்த்துட்டு மாவாக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்து இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ஆரஞ்சு மஃபின்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்டியாகவும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.